இயேசுவின் சிலுவை பாடுகளோடு ஒப்பிட்டுப்பார். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் நமக்கு நேரிடுகின்ற அவமானங்கள், நிந்தைகள், துன்பங்கள் மற்றும் சோதனைகளால் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். நான் எந்த தவறும் செய்யாதிருந்தும் இந்த அவமானமா? நான் இவ்வளவு அற்பமாய் எண்ணப்பட வேண்டிய காரணம் என்ன? எனக்கு உதவிட என்னுடைய மனதை புரிந்து கொண்டவர்கள் ஒருவர் கூட இல்லையா? என்னுடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டு என்னிடத்தில் பட்சமாய் பேச யாருமில்லையே? நான் எந்த தீங்கும் செய்யாதிருந்தும் குற்றவாளியைப் போல பார்க்கப்படுகிறேனே என்று மனபாரம் அடைந்திருக்கிறீர்களா? துன்மார்க்கமும் துணிகரமும் கொண்ட மனிதர்களின் தூஷண வார்த்தைகளால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் இவைகளை பொறுத்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் சகித்து சோர்ந்து போனீர்களா? பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் பாடுகளையும் அவமானத்தையும் சிறுமையையும் மற்ற உலக மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் உங்கள் பாடுகளையும் அவமானங்களையும் மற்ற மனுஷர்களோடு ஒப்பிட்டு பார்த்தாலோ அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட நிந்தைகளை நினைத்து கொண்டிருந்தாலோ அது பெரிதாகவே தோன்றுமே அல்லாமல் குறையாது. மேலும் அது அதிக பாரமாகி உங்களை அமிழ்த்து போடுமே அல்லாமல் உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. நீங்கள் உங்கள் பாடுகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளோடும் அவமானத்தோடும் ஒப்பிட்டு பார்த்தால் உங்கள் துன்பங்கள் எவ்வளவேனும் அதற்கு ஈடாகாது. நீங்கள் பட்ட பாடுகளும் நிந்தைகளும் ஒன்றுமில்லாமல் தூசியாக தோன்றும். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் நமக்காக பாடுபட்டார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பும் கொடியவர்கள், நீ கிறிஸ்துவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று 1 பேதுரு 2:22 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 2 கொரிந்தியர் 5:21 அவர் பாவம் அறியாதவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் அறியாத அவரையே மனுஷர் இத்தனை பாடுகளை படுத்தி இருக்கும் போது நாம் அவருடைய பிள்ளைகள், அதாவது பூமியில் அவருக்கு சாட்சியாக இருக்கிறவர்கள், நம்மை சாதாரணமாக விடுவார்களா? இதைத்தான் அன்று இயேசு கிறிஸ்து, எருசலேம் குமாரத்திகளை, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். மேலும் பரிசுத்த பேதுரு அடிகளார், நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமாகியால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று 1 பேதுரு 1:6 சொல்லியிருக்கிறார். மேலும் 1 பேதுரு 2:20 நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீத்தியாயிருக்கும் என்றும், நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்று 1 பேதுரு 3:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களால் மகிமைப்படுகிறார் என்றும் 1 பேதுரு 4:14 சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் ரோமர் 8:28 சொல்லியிருக்கிறார். மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரம் நீங்கிவிடும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று 2 கொரிந்தியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த உபத்திரவம் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. உங்கள் புறமான மனுஷனானது நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்பதை அறிந்து சந்தோஷத்தோடு எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். தேவன் தம்முடைய தயவுடைய சித்தத்தின்படி உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன்.